ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா மீன் செய்யலான்ட்டு இருந்தோம். சரி அப்படியே போகிற வழியில் புறா தான் பார்த்துன்னு போனோம். சூப்பராக இருந்துச்சு. பாப்பா ஒன்று நினச்சி ஹாய்ன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இந்த மீன் மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு தெரில, இந்த ஹைட்ராபாத்தில். சரி அப்படியே போயின்னு இருக்கும்போது சின்ன குழந்தை ஒருத்தன் விளையாடின்னு புறாக்கிட்ட. சரி அப்படியே வந்தோம், தேடின்னு கேட்டுன்னு வந்துட்டோம். மீன் மார்க்கெட் எப்படியோ மீன் பார்த்தோம்னா ரொம்ப இதாக இருந்துச்சு எல்லாமே. சரி எந்த இடத்துல எடுக்கலான்னு பார்த்தோம். இந்த அம்மாக்கிட்ட ரேட்டும் பார்த்தோம். சரி கட்படி அவ்வளோ அப்படியே இன்னும் ஒரு 10 கடை பார்க்கலான்ட்டு இன்னும் அதெல்லாம் நவுந்து பார்த்தோம். எதுவும் செட் ஆகலை. அப்படியே சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் அப்படியே நேராக உள்ளே வந்து அங்கேயே பார்த்துட்டு சரி அந்த அம்மாக்கிட்டே ஒரு 2.5 கிலோ போடுமான்னு சொல்லி 3 மீன் வந்துச்சு. 3 மீன் வாங்கிட்டு போயிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுத்தேன். க்ளீன் பண்ணுறதுக்கும் காசுங்க. க்ளீன் பண்ணும்போது அப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு அம்மா நடுவில் வந்து ஒரு தலை வேணும் எனக்குன்னாங்க. ஒரு 50 ரூபாய்க்கு 3 தலை வெட்டி கொடுத்துட்டு பின்னாடி அப்புறமா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. சரி க்ளீன் பண்ணி முடிஞ்சோடனே அப்படியே சுற்றி பார்த்தேன். இன்னும் க்ளீன் பண்ண முடியல. க்ளீன் பண்ணுறதுக்கு பின்னாடி க்ளீன் பண்ணினே இருந்தாங்க. சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்குது எல்லாமே. மீனெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சரி வாங்கிட்டு அப்படியே சீக்கிரமாக வெளியே போகணுண்டா எப்பான்ட்டு கச்சன்னு அதுவும் க்ரௌட் அதிகம். சரின்ட்டு அப்படியே சீக்கிரமாக வெளியே வந்தேன். வெளியே வந்து எங்கள் அண்ணனை தேடினேன். எங்கடா இந்த பக்கம் அந்த பக்கம்னு திரும்பி பார்த்தேன். எங்கடா எங்கன்னு பார்க்கல. பார்த்துட்டு முன்னாடி இங்கே வந்துருந்தான். சரி அதை வச்சுன்னு அப்படியே போயிருந்தோம். இங்கே போனால் பண்டகை, அந்த பண்டகைலாம் பார்த்துட்டு அப்படியே நேராக வந்தோம். அப்புறம் ரூமில் எடுத்துகிட்டு வந்து கழுவுறதுக்கு போடுறதுக்கு இருந்தேன். சரி எல்லாம் கழுவி சுத்தமாக 3 தண்ணியில் நல்லா க்ளீனாக கழுவி கொடுத்தேன். நான் சுத்தமாக கழுவணும், இல்லைனா கசப்படிக்கும் மீன். நல்லா கழுவி கொடுத்துட்டு சூப்பராக கழுவி முடிஞ்சிச்சு. கழுவி முடிஞ்சோடனே பார்த்துட்டு பாத்திரத்தில் மறுபடியும் போட்டு சரி நீங்கள் குழம்பு செய்யுங்கப்பான்ட்டு